ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அருமையான ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம செஞ்சது கிடையாது நம்ம சேனலில். நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கும் போது அவங்க இந்த துவையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இது என்னன்னு கேட்டேன். அப்போ இது கோஸ் துவையல், இது சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சாப்பிட்டு பார்த்து இது கோஸ் வாசனையே வரலையே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் போட்டு செய்யுங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கேட்டுட்டு உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இது நான் செய்யறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோஸ், இவ்வளோ பெரிய கோஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட பெருசாகவும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்க தோலெல்லாம் இப்போ நான் வறுத்து எடுத்து வச்சதுனால சூடாக இருக்குது. இப்போ அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ இதை வச்சுட்டு எப்படி இந்த சட்னி அரைக்கலான்றதை பார்ப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை வெறும் சட்டியில் வச்சே வறுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் இதில் ஒரு 3 இனுக்கு கருவேப்பிள்ளையை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஈரத்தோடு போட்டுற வேண்டாம். இதையும் இதிலே போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கலாம். இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு 2 புளியங்கொட்டை சைஸுக்கு புளியை இதில் போட்டுடலாம். இதில் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம இந்த அளவுக்கு அதாவது 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணியாச்சு. இதையும் போட்டுடலாம். இதில் ஒரு 5-6 இனுக்கு அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலையை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதிலே போட்டுடலாம். இதிலே 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே போட்டுடலாம். இந்த தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் தான் அரைக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பொடி, அதாவது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். வேர்க்கடலை மட்டும் கடைசியாக போட்டுக்குவோம். இதை நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோஸ் எல்லாம் போட்டு அரைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தோலெல்லாம் எடுத்துகிட்டு 1-2 தோல் இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம்.
பாருங்கள். இப்போ சட்னி எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கோன்றது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நீங்கள் துவையல் அப்படின்னா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு பதத்துலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா கெட்டி சட்னி மாதிரி சூப்பராக இருக்கும் நமக்கு. இதை வச்சு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இட்லி தோசைக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சட்னியை வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் தலை வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு வச்சு நீங்கள் துவையல் மாதிரி தொட்டு சாப்பிடுங்க. சும்மா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு கோஸ் சட்னி துவையல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.